வந்து எங்கே போனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போனால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த நேரம் ஃபுல்லாக வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணலை காய்ஸ். ஏன்னா ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போது ராமநாதபுரம் ரீச் ஆகிருக்கோம். ஸோ ராமநாதபுரம் டு நம்ம வந்து நேராக போயிட்டு தான் இருக்கோம், சிங்கநல்லூர் பக்கம். அது இல்லாமல் என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா, டைம் லேப்ஸோட வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. ஏதோ உங்களோட ஏதோ வேறு நீங்கள் வந்து சேலஞ்ச் கொடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சேலஞ்ச் கொடுத்து விடுங்க. நம்ம அந்த சேலஞ்ச் செய்வோம் காய்ஸ். முடிஞ்சால் நம்மளுக்கு வந்து ஓரளவு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக செய்வோம் காய்ஸ். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டுருங்க காய்ஸ். நான் எப்போவுமே வந்து சேலஞ்ச் பற்றி யோசிக்கும் போது எனக்கு நிறைய சேலஞ்ச் வந்து தாட்ஸ் வருது மைண்டில். பட்டு எல்லா சேலஞ்சும் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்போது இருகூர் ரீச் ஆகிருக்கோம் காய்ஸ். இருகூர் வரைக்கும் வந்துட்டோம். ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு இருக்கேன். தெரியல காய்ஸ் இந்த பிரிட்ஜோட வேலை எப்போ முடியும். ஐ திங்க் ஏதோ வண்டி போயிட்டு இருக்கு மேலே காய்ஸ். மேலே வண்டி போயிட்டு இருக்கு காய்ஸ். ஓ, ஐ திங்க் அலௌடு இருக்கு மேலே. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரிட்ஜில் ஏறிட்டுறோம். ஆனால் இன்னும் ஃபினிஷ் ஆகலை, ஆனால் வழி விட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டு ஆயிடுச்சு காய்ஸ். வாவ், நம்ம ரேண்டமாக தான் வந்தோம் இந்த பக்கம். சரி, பிரிட்ஜ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக காய்ஸ். அங்கே பாருங்கள், ட்ரெயின் கூட போயிட்டு இருக்கு, வேறு லெவல் தெரியுது காய்ஸ். காய்ஸ் இது வந்து டவுட்டில் தான் இருந்தேன், எப்போ முடியாதுன்னு தெரியாது. பட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த பிரிட்ஜு. ப்ளைன் போயிட்டு இருக்கு காய்ஸ். வாவ், நல்லா இருக்குது. மேலே ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே மட்டும் தான் அந்த பெண்டிங் வேலை இருக்குது. ஸோ இன்னைக்கு பிரிட்ஜ் ஏறிட்டோம் காய்ஸ். ஆனால் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக வர வேண்டியது வரும் இந்த இடத்துல. ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரோடு வந்து கம்ப்ளீட் பண்ணலை. நம்ம வந்து சீக்கிரம் மேலே பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு வர்றதுக்காக மட்டும் பிரிட்ஜ் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க காய்ஸ். நம்ம சவுத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழை கிடையாது. ஆனால் நார்த் சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வர மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. அந்த அளவுக்கு மழை இருக்குது காய்ஸ் அங்கே. ஆனால் இங்கே வந்து சுத்தமாக மழை இருக்கிற மாதிரியே தெரில காய்ஸ். ஓல்டஸ்ட் கார் காய்ஸ். 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலு விட்டாங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிற நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அந்த போன வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். அங்கேருந்து தான் நம்ம சன்செட் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அங்கே போய் நம்ம வந்து சன்செட் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து டைம் ஆயிடுச்சு காய்ஸ். நம்ம வந்து இப்போ சீக்கிரம் ரீச் ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான வியூவோட சன்செட் பார்க்கலாம். ஸோ நம்ம நேராக அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ அங்கே போகும்போது நம்ம வந்து அங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் வியூ இருக்கும். ஸோ நம்ம நேராக அங்கே சீக்கிரம் போயிடலாம், இல்லைன்னா சன்செட் ஆயிரும் ஃபாஸ்ட் காய்ஸ். நம்ம வந்து
எங்கே போனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்ம எப்போவுமே வந்து சேஃபாக இருக்கணும்னு இது எப்போ என்ன நடக்க போகுது யாருக்குமே தெரியாது. பாவம் அந்த பொண்ணு வந்து ரோடு க்ராஸ் பண்ணி தின்னது, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு காய்ஸ். ஃபீலிங் வெரி பேட். கால் உடஞ்சிருச்சு காய்ஸ். அந்த நேரம் ஃபுல்லாக வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணலை காய்ஸ். ஏன்னா ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி இல்லை காய்ஸ். எனக்கே தோணல ரெக்கார்டிங் பண்ணலான்னு. ஸோ நான் சுத்தமாக ரெக்கார்டிங் பண்ணல. ஏன்னா அடிச்சுட்டு போயிட்டாங்க காய்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியில்லை. இந்த மாதிரி அடிச்சுட்டு போகிறாங்களே காய்ஸ், அது வந்து ரொம்ப டேஞ்சர். மூணு பேர் ஒரே பைக்கில் வந்து ஸ்பீடாக வந்திருக்காங்க. பைக்காக காரா ஐ திங்க், ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆனது. ஸோ அது வந்து நான் சுத்தமாக வந்து ரெக்கார்டிங்கே பண்ணல காய்ஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரெக்கார்டிங் பண்ணுறது வந்து எனக்கு சுத்தமாக வந்து தோணலை. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூடியூப்பில் போட்டுட்டு வியூஸ் வாங்குறது வந்து பெரிய விஷயமே இல்லை, வாங்கலாம். பட் வந்து எனக்கு மனசு தோணலை, நான் சுத்தமாக ரெக்கார்டிங் பண்ணல காய்ஸ் அந்த இடத்துல. பட்டு அந்த பொண்ணு பார்த்தா வேறு மாதிரி எனக்கு இதாகிட்டு இருக்குது. ஏன்னா பொண்ணோட காலே போயிடுச்சு காய்ஸ், காலே உடஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓட்டுங்க. அது இல்லாமல் ரோட் கிராசிங் பண்ணுறது வந்து பார்த்து பண்ணுங்கள் காய்ஸ். ரோட் கிராசிங் எப்போவாச்சும் நீங்கள் பண்ணணும் வைங்க, பார்த்து பண்ணுங்கள். என்ன வேணுமா நடக்கலை, எப்போ நடக்கிறது வந்து எதுவுமே தெரியாது காய்ஸ். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சேடு, வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஏன்னா பாவம் அந்த பொண்ணு வந்து கால் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு காய்ஸ். ஒரு கால் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க காய்ஸ். அது வந்து ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா கேமராலாம் செக் பண்ணாலும் அவங்க வந்து கடிக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ கேமரா ரெக்கார்டிங் செக் பண்ணாலும் வைங்க, தப்பிச்சிட்டாங்க அவ்வளோதான். அவங்களுக்கு தேடுறது வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஸ்லோ டிரைவிங் பண்ணுங்கள் காய்ஸ். யார் வந்து நீங்கள் டிரைவிங் பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் வந்து பயந்து ஓடாதீங்க காய்ஸ். அது தெரியாமல் நடந்தனால தான், தெரியாமல் கூட நடக்கலாம். வேணும்னு யாருமே செய்ய மாட்டாங்க, எதுவுமே வந்து வேணும்னே செய்ய மாட்டாங்க. பட் இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிற வேலை பண்ணாதீங்க. நீங்கள் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டீங்கன்னா வெயிங்க, அங்கே வெயிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து மெடிக்கல் திங்ஸ் பண்ணுங்கள், மெடிக்கல் ஆச்சு கூட்டிகிட்டு போங்க, ஹாஸ்பிட்டல் ஆச்சு கூட்டிகிட்டு போங்க காய்ஸ். ஏன்னா நீங்கள் அதை வந்து இது பார்த்துட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகுறீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் காய்ஸ். நீங்கள் வந்து ஒன்று வந்து யாராச்சும் அடிச்சிட்டிங்க, அதுக்கடுத்து நீங்கள் எஸ்கேப் ஆகுறீங்கன்னா அது வந்து வெரி வெரி பேட். ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா ஒன்றை பார்த்தா வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அங்கே வந்து எனக்கு வந்து தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. எந்த இது அந்த ரெக்கார்டிங் எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து சுத்தமாக தோணவே இல்லை காய்ஸ், ரெக்கார்டிங் பண்ணலாமா வேண்டாமா அப்படி கூட ஐடியா இல்லை, பண்ண வேண்டாம் அவ்வளோதான். ஏன்னா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டோம், அவங்க வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க வர்றதுக்கு. பட்டு ஆம்புலன்ஸ் வந்தோடனே அவங்கள வந்து ஏற்றி போயிட்டாங்க. பட் எனக்கு வந்து ஃபீலிங் வெரி பேட் ஃபார் தட் கேர்ள். ஏன்னா பாவ் காய்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற காய்ஸ், இந்த ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நார்மலாக நீங்கள் சூலூர் போகிறது டிஸ்டன்ஸு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ரொம்ப தூரமாக இது இருக்குது. ஸோ ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குது காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கநல்லூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ பெட்ரோல் ஊற்றிடலாம். அது இல்லாமல் நான் வந்து vlog வந்து சுத்தமாக வந்து எடுக்கவே இல்லை காய்ஸ். அந்த ஆக்சிடெண்ட் பார்த்தது அடுத்து வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ vlogging வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஃபுல் ஸோ காய்ஸ் 500 அடிச்சிட்டோம். ஸோ காய்ஸ் 500 rupees பெட்ரோல் அடித்தாச்சு, ஃபுல் ஆகிடுச்சு காய்ஸ் வண்டி. ஸோ இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து vlog வந்து கம்மியாக ஷூட் பண்ணனால வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ். அதனால தான் ரொம்ப கம்மியாக vlog ஷூட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Oh.